அடை தீவனம் சாப்பிட்டா அடுத்த செகண்ட் வந்து வயலுக்கு போய் நம்ம மேய்ச்சலுக்கு, இல்லைன்னா ரெகலை தான். போய் அழகி கூப்பிடுது பாருங்க அங்கே நின்றுக்கிட்டு. அழகி, அலமேல் இவங்கெல்லாம் கூப்பிட்றாங்க காலை. இவங்கெல்லாம் சவுண்டு கும்பலாம். வாங்க வாங்க, இங்கே வந்துட்டாங்க, வாங்க. அங்கே நின்றுட்டு என்ன ராகம் பாடுறீங்க, இங்கே வா. இன்னும் 2 பேரையும் பிடிச்சி உள்ளார போடணும். இங்கே வாங்க டேய், இங்கே வா, இங்கே வா. ஓட்டலாம். ஒடியா ஒடியா, வாங்க வாங்க, பிள்ளைய பார்த்துக்குறோம், வாங்க வாங்கடி. ஏம்மா இல்லை கள்ளக்குடிக்கு போகணுமா? இப்போ வந்து நம்ம குட்டிங்களில் எத்தனை கிடா குட்டி இருக்குது, எத்தனை பொட்டைக்குட்டி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் மறுபடியும் திறந்து விட்டு உங்கள்கிட்ட காமிச்சு தூக்கி உள்ளார போட்டால் தான் தெரியும். என் தங்க பிள்ளைங்கலாம் ஓடிவாங்க, ஓடியாங்க, கொஞ்ச நேரம் வெள்ளாலாம் ஓடியாங்கடி. வாங்க வாங்க, ஓடிவாங்க. ஆமாம், பா பா பா, வாங்க வாங்க, ஓடியாங்க ஓடியாங்க, வெயிலில் ஓடியாங்கடி. வாங்க, ஓடிவா ஓடிவா ஓடிவா. டேய் கூப்பிட்றா, களி 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 எடுத்து சொல்கிறேன். வாங்க வாங்க வாங்க, ஓடி வாங்க, அம்மா கூட ஓடியாங்க. வாங்க வாங்க, ஐயோ ஐயோ, வாங்கடி வாங்கடி, பா பா. டேய் முடியுங்க, பா பா. என்ன பசியாக இருந்தால் எல்லாம் முடியாருவாங்க. நம்ம இப்போ தான் தண்ணி கொடுத்து எல்லாத்தையும் உள்ளார போட்டோம். வரத்துக்கு மனசு இல்லை, தூங்க சொல்லுது உடம்பு. அதான் இவரெல்லாம் பாருங்க, அழகியோட பிள்ளை. இது வேலைக்காகாது. போய் எல்லாரையும் வெளில தொத்தி விட்டுட்டு அப்புறம் ஒவ்வொருத்தங்களாம் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு பிடிச்சி அப்போ தான் உள்ளார போடலாம். இங்கே பாருங்கடா, இல்லைன்னா இந்த கேட்டுக்கிட்ட என்ன ரெகலை திரும்ப நடக்கும். கொஞ்சம் ஏஞ்சி வாங்கடி தங்குங்களா, பட்டுக்குட்டி ஓடி வாங்கடி. இதை விட்டால் எனக்கு நேரம் கிடைக்காதுடி தங்க. அம்மாலாம் மேய்ச்சலுக்கு போயிருக்கடி, ஓடியாங்கடி, ஓடி வாங்கடி, கோச்சிக்காதீங்க, வாங்க. இந்த ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் வாங்க வாங்க, ஏஞ்சி ஓடியாங்கடி, வாங்க. இவனை பாருங்க, இவனெல்லாம் எழுப்பவே மனசு வரல, எப்படி தூங்குறானுங்க பாருங்க. தங்கப்பில்ல ஏஞ்சி ஓடியா, ஏஞ்சி ஓடியா, பா அம்மா கூட ஓடியா, பா ஓடியா 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 ஓடியா, பா பா வாங்க, பா வாங்கடி. நேரம் பசியாக இருந்தால் கேட்டை உடச்சிட்டு வெளில வருவீங்க, வாங்க. இன்றைக்கி நம்ம வலுக்கட்டாயமாக வெளில தள்ள வேண்டியதாக இருக்குது. அப்புறம் குழம்பி விடும் எனக்கு. ஓடியம்மா, ஓடி வாங்கடி, ஓடி வாங்கடி தங்க பிள்ளைங்களா, ஓடி வாங்கடி, வாங்கடி. வந்து தூங்கலாம் போங்க, அம்மா உடனே பிடிச்சி உள்ளார போட்டுருவோம் போங்க, போங்க. எல்லாம் உள்ளார போக தான் நிற்கிறானுங்க. நம்மளும் ரொம்ப நாளாக வந்து சொல்கிறோம் காமிக்கிறோன்ட்டு நாளே போயிடுச்சு. ஆடுங்களே மேய்ச்சலுக்கு போயிடுவானுங்க போல இருக்கு. வாங்க கீழே ஓடியா, எல்லாம் கீழே வா, பா பார்த்து பார்த்து, வாங்க வாங்க வாங்கடி. பார்த்து பார்த்து வச்சுக்குது, பா படியம்மா, பா வாங்க வாங்க. நம்ம ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் இறக்கி விட்டு எத்தனை கிடா குட்டி இருக்குது, எத்தனை பொட்டைக்குட்டி இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் இறக்கி விட்டேன். நம்ம ஆடுங்கள்லாம் வந்து அடை தீவனம் சாப்பிட்டுட்டு மேய்ச்சலுக்கு கிளம்பிட்டாங்க. ஒன்று ஒன்றா பிடிச்சி காமிச்சு இது வந்து இன்னாரோட பிள்ளை, கிடா குட்டி பொட்டைக்குட்டி அப்படின்னு காமிக்கலான்ட்டு திறந்து விட்டேன். ஒன்றும் அம்பிட மாட்டேங்குது. இதுக்கு வந்து இன்னொரு ஆள் தேவைப்படுவாங்க. அவங்களும் இல்லை, ஆடு ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. அதனால் வந்து நாளைக்கு காலையிலேயே வந்து
ஒவ்வொன்றா அவங்கள பிடிச்சி கொடுக்க சொல்லி, இது வந்து இன்னாரோட பிள்ளை, இது கெடா குட்டி பொட்டை குட்டி அப்படிங்கிற விளக்கத்தை வந்து நாளைக்கு காலையில் வீடியோ போடுறேன். யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. அதுக்காக தான் திறந்து விட்டேன்ப்பா. இங்கே ஒரு 8 வந்து என்னை சுற்றிக்கிட்டு பிடிச்சி இருக்குது ட்ரெஸ் எல்லாம். சில இது அம்பிடவே மாட்டேங்குது. 4-5 குட்டியை மட்டும் உள்ளார போட்டிருக்கேன். நம்ம அலாட்டு புள்ள 3 கெடா குட்டி, நெத்தி வெள்ளை புள்ள 1 கெடா குட்டி, 1 பொட்டை குட்டி, 5ஐயும் பிடிச்சி வந்து வீடியோ எடுத்து உள்ளார போட்டு வச்சுருக்கேன். மீதியெல்லாம் வந்து வெளில நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு முடியல என்னால். அதனால் நம்ம ராத்திரி வந்து வேறு வீடியோ பார்ப்போம். பேன் மருந்து ஒரு வழியாக பேன் மருந்து வச்சு விட்டுடலான்னு சொல்லிவிட்டு அவங்கள மெனக்கட்டு வந்து பேன் மருந்தெல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், நம்ம எழுதுறதுக்கும் வந்து நோட் எடுத்துகிட்டு வந்தேன். வந்து நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கெடா குட்டி எத்தனை இருக்குது, பொட்டை குட்டி எத்தனை இருக்குது அப்படின்னு எழுதலான்னு நோட்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். மருந்து எடுத்துகிட்டு வந்து அது மேலே வச்சுருக்கேன் பாருங்கள், சீட்டி மேலே பேன் மருந்து. அப்படியே காமிச்சிட்டு ஒவ்வொரு சொட்டு 2 சொட்டு வச்சு விட்டு உள்ளார தூக்கி போட்டலாம் ஒரே வழியாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். முடியல. டார்ச்சர், செம்ம டார்ச்சர், ஓவராக டார்ச்சர் பண்ணுறானுங்க. இப்படிலாம் பண்ணா என்னத்தை பண்ணுறது? அவனும் திறந்து விட்டானாவது விளாடுவானுங்க. தம்பிங்கெல்லாம் பார்த்தீங்களா, டொடக்குன்னு டொடக்குன்னு சவுண்டு கேட்குது. வயிற்றில் உள்ள தண்ணி, பால் தண்ணி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஓடும்போது. பாவம் அவனுங்களையும் திறந்து விடு. ஏலே போய் விளையாடுங்களா, ட்ரெஸ்ஸை விடுங்களாண்டா. ஆட்டுக்குட்டாக்கெலாம் ஒன்றா புடவெல்லாம் செட் ஆக மாட்டேது, நைட்டி தான் செட் ஆகுது இதுங்க பட்டுறதுக்கு. பிடிச்சி உருவி பிடி தப்பாங்கிறேன். இங்கே பார்த்தீங்களா ஜம்பிங் எங்கே பாருங்க. அதான் என்ன செய்யலாம்? அன்பு தொல்லை தாங்க முடியல. நாளைக்கு ஒரே வழியாக வீடியோவில் வந்து நம்ம வந்து நாளைக்கு வந்து ஒரே வீடியோவில் வந்து பேன் மருந்து வைக்கிறதையும் எத்தனை கெடா குட்டி இருக்குது, எத்தனை பொட்டை குட்டி இருக்குதுங்கிறதையும் பார்ப்போம். நம்ம இன்னும் சாப்பிடல, வீடியோ எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தேன். மணி 5:15 ஆயிடுச்சு. அங்கே ஒன்று திம்பி சுற்றுது. அவனுங்களையும் திறந்து விட்டா ஒரே வழியாக விளையாடுவானுங்க. அங்கே பாருங்கள், கூண்டு உள்ள கிடக்குறானுங்க. வெளியில் வரத்துக்கே மனசு இல்லாமல் வந்தானுங்க. தூங்கிட்டு இருந்தவனுங்க மெனக்கிட்டு பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன் வீடியோ எடுக்கொன்ட்டு. இங்கே பாரு அடிச்சிடுவான், தூக்கி உள்ளார போட்டு விட்டுருவேன். ஆமாம், இங்கே பாருங்கடா, போங்கடாங்க. ஐயோ கடுத்தா வேறு கடிக்குது. என்ன இந்த கடுத்தா என்ன பண்ணுச்சு? என்ன கடிக்குது? போ அங்கே சண்டை போட்டுக்கிறான். போய் என்னான்னு போய் பார்ப்போ. என்னடா அது கட்டி சண்டை? என்ன அது கட்டி சண்டை? உள்ளாரு இங்கே பாருங்க, 3 பேர் இவனை மட்டும் உள்ளார கிடக்குறானுங்க. ஏண்டி தாங்க அவங்களையும் திறந்து விட்டுமா? உங்களையும் திறந்து விட்டுமா? அலாட்டு பிள்ளை, நெத்தி வெள்ளை பிள்ளை, இவங்க பேர் தான் உள்ளார இருக்காங்க. மீதி எல்லாம் அங்கே பாருங்கள், ரவுண்டு அடிக்குது பாருங்கள். ஐயோ பின்னாடி டங்குன்னு குதிச்சா அதுவும் இது இருக்குது பாருங்க, சரியான சட்டையாக இருக்குது. இந்த புடவை என்னடா பண்ணிச்சு உங்களை? ஐயே நான் வீட்டுக்கு போனேன். பாங்கடா கடங்க. நாய் வந்தாக்கா பிடிச்சிட்டு மேலே கம்முன்னு நின்னாக்கா என்ன வேலை தெரியுமா பண்ணுறீங்க? பின்னாடியே வந்து அடி பிச்சு எடுத்துருவான். இதெல்லாம் வெளியிலேயே படுக்கையை போட்டாச்சு. ஓகேப்பா, நம்ம வந்து இந்த வீடியோ வந்து இன்றைக்கி பார்க்க முடியாது. நம்ம வந்து நாளைக்கு வந்து பார்ப்போம். நாளைக்குன்னு நல்லா போகுது. நாளைக்கு இங்கே வா இல்லை, அவங்க அம்மா வேறு பின்னாடியே அலைவாங்க. எங்கே ஓடுதோ அங்கே போக வேண்டியது, திரும்பி ரிவர்ஸ் வர வேண்டியது. இதெல்லாம் எங்கே லைன் கட்டி நிற்கிது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கடா, போய் விளையாடுங்கடா, போங்கடாங்க. ஐயோ நிற்க விடுதுங்களா இங்கே?
முயல் குட்டி மாதிரி ஜம்ப் பண்ணி போக வேண்டியது. ஓகே, நம்மளும் வீட்டுக்கு போயிட்டு டீயை போட்டு குடிச்சிட்டு பொறுமையாக வருவோம். ஏண்டி தங்கம்? விளையாட்ட பார்த்தீங்களா? குட்டிங்க ஆரோக்கியமாக இருந்தால் தான் இப்படி விளையாடுங்க. இல்லைன்னா தூக்கி விட்ட வேகத்துக்கு சுருண்டு படுத்துக்குங்க. அதுங்களே கம்முன்னு இருக்குன்னு நினச்சாலும் அதுங்க உடம்புல உள்ள ஆரோக்கியம் வந்து விளையாட தான் சொல்லுவோம். சுழி சும்மா இருக்காதும்பாங்கள்ல, அதுமாரி. ஐயோ, என் கண்ணே பட்டுரும் போல இருக்கே. அழகியோட பிள்ளைங்க எல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்து போய் அம்மாக்காரங்களாம் படுக்கிறதுக்கு போகிறாங்க. என்னங்கிறேன். அலாட்டு வந்து மேலே நிற்கிறாங்க. போய் விளையாடுங்கடா, போங்கடா.